அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுக்கிற இடத்துல பணம் கட்டுறது ஆன்லைனில் தான் பே பண்ணணும், கையில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே வேலை பார்க்குற பணியாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல 30% வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் சொல்கிறாங்க. அது மாதிரி போட்டதா யாருக்கும் எதுவும் தெரியல. ஆனால் இவங்க இது மாதிரி சொல்லி 90 வயது பாட்டிகிட்ட மாவட்டம் போய் நீங்கள் பணத்தை எடுத்து வந்தால் தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரத்தோட நான் இந்த வீடியோவில் பதிவிட்டு இருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு இதுக்கு உடனே முன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த காணொலி செல்ற வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. அந்த போர்டுக்கு இருக்கு என்ன போட்டுருங்க போர்டில் பணம் வாங்கிட்டீங்க எவ்வளோ நாங்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்கோம் இல்லை கட்டுறீங்க எதுக்கு நான் உங்களை போட சொன்னாங்க ஆன்லைன் தானே அப்புறம் போயிடு ஆன்லைன் தான் எடுத்துக்கோங்க இல்லை இது பணத்தை அப்படின்னா கையில் வாங்க பண்ணுறோம் அது வரைக்கும் பணத்தை கையில் வாங்க மேடம் நீங்கள் சொல்கிறதுக்குலாம் நாங்கள் போட முடியாது எங்களோட ஃபேவர் இருந்தால் ஆன்லைனில் பண்ணணும் யார் இருந்தால் உங்களுக்கு நான் பொதுமக்கள் அவரோட அண்ணன் என்ன அவரோட அண்ணன் கவுண்டர் தான் நிற்கிறேன் வாங்க முடியாது பணத்தை சரி ப்ரூஃப் இல்லாமல் நான் கேட்குறது ப்ரூஃப் இல்லாமல் பேசுகிறேன். அன்றைக்கி வந்தனா இல்லையா இல்லையா நான் வாங்கியிருக்கீங்கண்ணா வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா அன்றைக்கி? சரி இது யாராவது வந்தால் சமாளிக்கிறதுக்காக இது வச்சுருக்கீங்களா? இப்போ உங்களை எது கேட்டாங்க பணம்? அதான் சொன்னாங்க அதில் வாங்கினாங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஹாஸ்பிட்டல் வர்றது எல்லாம் முடியாதவங்க 90 வயசு பாட்டிக்கிட்ட எல்லாம் ஜிபே இருக்காது. எங்க அதுக்காக சொல்லலாம். அன்னைக்கே சொல்லிட்டு போனது அவங்கள்ட்ட நீங்கள் அன்னைக்கே என்ன பாட்டுங்க டெய்லி உங்களுக்கு அதான் அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவர் சொல்லுங்க நான் பேசிக்கிறேன். ஆனால் எந்த அடிப்படையில் ஜியோ காட்டுங்க எதை அடிப்படையில் நீங்கள் வாங்குறீங்க? சரி ஓகே நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா தப்பு நடந்த வீடியோ தான் மேடம் எடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் என்ன பண்ண நான் பேசிக்கிறேன். இல்லை நான் எடுக்கல என்னதான் நான் எடுக்கிறேன். அதுக்காக நீங்கள் வேலையில் கரெக்டாக இருக்கணும். வேலையில் கரெக்டாக இருக்கணும் மேடம். உங்களுக்கு யார் மேடம் கொடுத்தது அதிகாரம் உங்களுக்கு? அதில் நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்களோட வேலை அது புரியுதா? நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வர மக்களுக்கு நீங்கள் தான் பணம் கட்டணும் ஆன்லைனில் தான் வாங்குறாங்க. அது எதனால அது ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கள். நான் மேலே பேசிக்கிறேன். எங்கே பேசாமல் பேசிக்கிறேன். சரி ஓகே நான் காட்டுங்க கவர்மெண்ட்லேருந்து என்ன போடலையே ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் இருக்கு பிரச்சனைனா அதில் தான் பண்ணணும் தானே பார்க்குறீங்க. இல்லை வாங்கல கையில் வாங்க மாட்டேன்ட்டாங்களா? அப்புறம் என்னண்ணா என்ன பேசுறீங்க? ஏன் போய் வச்சுருக்காங்க அவங்க உங்கள்கிட்ட ஜிபே இருக்குன்னு அவசியம் ஏடிஎம் கார்டு தானே. ஆனால் வாங்க மாட்டேன்ட்டாங்க கையில் கொடுத்தப்ப இப்போ ஹாஸ்பிட்டல் வரவங்க டேரக்டாக ஏடிஎம் கார்டு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வீடோட பிடிச்சிட்டு அப்படியே வந்துருவாங்க. சரி ஓகேண்ணா 30% அன்னைக்கு நானும் லைனில் இருந்தேன். எந்த இருக்கு அதனால தான் பேசுகிறேன். நான் கட்டி வச்சுருக்கேன். அங்கே வந்து இதுதானப்பா வேணாம் நீங்கள் வீட்டில் இருக்கலாம். அன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்குறது பாருங்க இதெல்லாம் பாருங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. சரி ஓகே ஆப்ஷன் ஜிபே ஆன்லைன்ல பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பணம் என்ன சொல்லுங்க. நீங்களே பாருங்க பணம் வாங்காம கிடையாது. எல்லாமே அவங்க பணம் வாங்கியிருக்காரு. இப்போ பண்ணாங்கிறீங்க பணம் வாங்கி வாங்கிட்டாங்கிறீங்க. அவ்வளோதான் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஒரு மாசமா வந்துருக்கீங்க. நான் இங்கே தான்
ஐயோ நீங்க வந்தீங்க நீங்க ஸ்கேனுக்கு 2 வாட்டி வந்தீங்க அப்ப கூட வந்து ரொம்ப டைட் பண்ணி டெய்லியுமே ஸ்டேட்டஸ் போடுறாங்க. யார் நான் சொல்றது டைப் பண்றது? ஆர்டர் போட்டாங்க 30% மணி வாங்கணும். ஆர்டர் ஓகே இந்த வீடியோ இதுல என்ன போட்டுருக்கு? இங்க என்ன போட்டுருக்கு? நம்ம படிச்சு என்ன போட்டுருக்கு? ஓகே ஓகே போட்டுருக்கா? எங்களோட வசதிக்கான ஜிபே நீங்க உங்க வசதிக்காக நாங்க ஜிபே பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? இப்போ 90 வயசு பாட்டிக்கு இருக்கு ஜிபே. ஐயோ அவங்களுக்குலாம் இவ்வளவு மணி வாங்கிக்கலாம் நல்லாவே இல்லை. 500 பணம் கட்டணும். கார்டு வச்சிருக்கீங்களா? ஏன் ப்ரோ கையில் வாங்க மாட்டோம் பணம். ஏன் கையில் வாங்க முடியும்? கேஷ் கிடையாதுண்ணே. ஏன்னு கேட்குறேன். ஏன்னா அதான் ஆர்டரு. என்ன ஆர்டரு? யார் எல்லாத்தையுமே தான். என்ன ஆர்டர்னு கேட்குறேன். இங்கே சொல்கிறது தானே கேட்க முடியும். என்ன கார்டு ஆர்டர் ஜிபே ப்ரோ? தான். அதான் என்ன ஆர்டர்னு கேட்குறேன். அது மேலே டிஎன்எம்எஸ்சி அவங்க கேளுங்க என்னன்னு கேளுங்க. என்னன்னு கேளுங்க. கையில் தானே இருக்குது. அவர் எங்கே போவார் ஜிபேக்கு? வாலில் தானே கேட்கணும். வார்டில் கேட்கணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களே இதனால தான் வாங்குறோன்னு. அது ஏதோ இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இஷ்யூ? நீ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சொன்னது தான் கேட்க முடியும். கேஷ் கிடையாது. கார்டு ஜிபே ரெடி பண்ணிட்டாங்க. நைட்லேயுமா? நைட்டில் வாங்கிக்கோனாங்களே எமர்ஜென்சினா? அப்படிலாம் கிடையாது. சொல்லலையா மாதிரி? ஒரு 1 o'clock 2 o'clock மேலே ரொம்ப எமர்ஜென்சினா தான். இல்லைனாலாம் கிடையாது. வாங்குறதே இல்லை. தம்பி எமர்ஜென்சி வாழ்க்கையில் வந்து மண்டை அடிச்சு வந்திருக்காப்பா ஆம்பளை போட்டு விடுப்பா வாங்கலாம்ப்பா கையில். எமர்ஜென்சி மட்டும் வாங்கலைன்னா அப்புறம் என்னப்பா? இல்லை அவங்க சொல்கிறது புரியுது, எனக்கு புரியுது. அவங்கள்ட்ட சொல்லு இது மாதிரி அப்புறம் வந்து நிற்கிறாங்க என்ன சார் பண்ணுறதுன்னு கேளுங்க. கேட்டு பார்த்துட்டு வாங்க. புரியல. கேட்டு பார்த்துட்டு வாங்க. வாங்க மாட்டீங்களா? கேட்டு பார்த்துட்டு வாங்க. இல்லை கேட்குறேன் வாங்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். அப்படி இல்லை. கேட் ரெடி பண்ண முடிஞ்சா இல்லை ப்ரோ நீங்கள் வாங்க முடியாதுன்னா நான் அடுத்த கட்டம் பார்ப்பேன். இதுதான் கேட்குறேன். நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க. இல்லை கேட்டு பார்த்துட்டு வாங்க போட்டுக்கலாம். அவங்க சொன்னாதான். அவங்க சொன்னாதான். அப்படி இல்லைண்ணே நீ யார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டு வாங்க. எங்கே ப்ரோ கேட்கணும்? புரியல. யார்ட்டையாச்சும் அமௌண்ட்டா? ஏன் நான் கேட்கணும்? நான் ஏன் ப்ரோ கேட்கணும்? அப்போ எல்லாருக்கும் சரி இவங்க வயசு என்ன ஆகுது? ஒரே நிமிஷம் ப்ரோ புரியுது எனக்கு. இவங்க வயசு என்ன ஆகுது? இல்லைண்ணே உங்கள்ட்ட ஜிபே இருக்குமா? சொல்கிறத கேளுங்க. யாராச்சும் தெரிஞ்சால் கேட்டு பார்த்துட்டு வாங்க. எது ரெடி பண்ண முடியும் ரெடி பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா போகிறேன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? நான் எனக்கு எமர்ஜென்சிக்கு மண்டை உடஞ்சிருந்தா அப்புறம் ரத்தம் போனால் பரவாயில்லையா ப்ரோ? புரியல. இப்போ அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதனால லேட் ஆகி உயிர் போணுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். டாக்டர்கிட்ட கேட்கணுமா ப்ரோ? அவங்க எடுப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன். தம்பி நானும் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். வாங்கிங்க ப்ரோ. கேட்டு பார்த்தாச்சு இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். வாங்கிக்கோங்க. அது எப்படி? எப்படியா? அவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. எல்லார்ட்டையும் ஜிபே கிடையாது. சரி போய் கேட்டு பார்த்துட்டு ரெடி ப்ரோ என் வயசுக்கு உங்க 8 பேரு? ஜிபே இருக்கும் ப்ரோ. உங்க என் வயசுக்கு 8 ஜிபே இருக்கும். அவர் அவர் வயசு இருக்குமா? இல்லைண்ணே அவங்க சொல்றதானே நான் சரி கேட்க உங்கள் பேர்? முடியும். உங்கள் பேர்? என் பேரா? ஆ. சாம். ஷியாமா. என்ன படிக்கும்? பேராமெடிக்கல். என்ன இயர்? நான் இன்டர்ன் படிக்கிறேன். இன்டர்ன்ஷிப்பா? இன்டர்ன் இப்போ வாங்க மாட்டீங்க. ஃபைனல் தான் ரெடி. அண்ணே, நான் சொல்றதே உனக்கு புரியல. எனக்கு புரியுது ப்ரோ. நீங்கள் போய் கேட்டு பார்த்துட்டு வாங்குறீங்களா? அது மாதிரி சொல்லியிருக்காங்களா? போய் கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லாட்டி கேட்டு முடிஞ்ச அளவு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க ட்ரை பண்ண சொல்லுங்க. பணத்தையும் கொடுத்துட்டு பிச்சையும் எடுக்க முடியுமா ப்ரோ? என்ன ப்ரோ இதெல்லாம் பாவம் ப்ரோ. வாங்காம அப்புறம் எப்படி? சொல்லணே ஒரு 5 நிமிஷம் கேட்டாச்சு வானே.